நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு ரோஜா பூங்காவில் 19வது ரோஜா கண்காட்சியை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தொடங்கி வைத்தார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்க கேட்கலாம். வில்லியம், வணக்கம். தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? இந்த கண்காட்சியை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை இன்று எப்படி இருக்கு? வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது கோடை சீசன் நிலவி வருகிறது. இந்த கோடை சீசன் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று மலர் கண்காட்சி மற்றும் ரோஜா கண்காட்சி இரண்டுமே இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று காலை உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உதகை ரோஜா பூங்காவில் 19வது ரோஜா கண்காட்சியை துவக்கி வைத்துள்ளார். இந்த ரோஜா கண்காட்சியை காண வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க 80,000 ரோஜா மலர்களை கொண்டு வன உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் யானை, காட்டெருமை, மான், நீலகிரி வரையாடு, புலி, பாண்டா கரடி, புறா போன்ற வடிவங்களும் சேவ் வைல்ட் லைஃப் என்ற வாசகமும் மலர்களாலே அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 16,000 ரோஜா மலர்களை கொண்டு தாய் யானை மற்றும் குட்டி யானை வடிவம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. அதனை தவிர ரோஜா பூங்காவில் உள்ள பல வகையான ரோஜா வண்ண மலர்கள் பூத்துக் கொள்வதை சுற்றுலா பயணிகள் தற்பொழுது கண்டறிந்து செல்கின்றனர். இந்த கண்காட்சியானது ஒரு 10 நாட்கள் நடைபெற உள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்பொழுது வருகை புரிந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.